பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். இப்ப துலா ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு முறைகள் அதெல்லாம் தெரியணும். துலா ராசிக்காரர்கள் என்னன்னா குலதெய்வ வழிபாடு என்னன்னா இவங்க சேவிங்ஸ் சேர்த்த பணத்தை பத்திரப்படுத்தி வைக்கணும். அதெல்லாம் இவங்களுக்கு முக்கியமானது. பொதுவாக இவங்க மூதாதையர் முன்னோர்கள் பின்பற்றிய வழிமுறைகள் ஃபுல்லாவே இவங்களை தொடர்ற மாதிரி இருக்கும். அதனால இவங்க கோயில்கள் குலதெய்வ கோயில்கள் ரொம்ப புராதன அமைப்புடைய கோயில்களாக இருக்கும். பக்கத்துல நிறைய மூலிகை செடிகள் அமைஞ்ச மாதிரி ஒரு அமைப்புடன் இருக்கும். இல்லாட்ட ஏதாவது சித்தர்களுடன் மகான்களுடன் தொடர்பு இருக்கும். இல்லாட்ட மாந்திரிக தாந்திரிகத்துடன் தொடர்புடைய கோயிலாக இந்த கோயில் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சித்தர்கள் மகான்களுடைய தொடர்பு, மாந்திரிக தாந்திரிக தொடர்பு இருக்கும். எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா ஒரே ஒரு இது அந்த கோயில் பக்கத்துல பார்க்கலாம். உங்க குலதெய்வ கோயில் பக்கத்துல புற்று அமைந்து இருக்கான்னு பாருங்க. பாம்பு புற்று அந்த மாதிரி ஏதாச்சும் புற்று கோயில் இருக்கும். அது பக்கத்தில் இந்த குலதெய்வ கோயில்கள் அமையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அமைப்புடைய இந்த குலதெய்வத்தை நீங்க வழிபட வேண்டிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான். சனிக்கிழமையில் எப்ப வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை பொழுதில் வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. சூரிய உதயத்தில் இருந்து ஆரம்பிக்கிற கால அளவு ஒரு 10 மணி வரைக்கும் உள்ள கால அளவாக எடுத்துக்கோங்க. அந்த கால அளவுக்குள் நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடை எடுத்துக்கணும். இந்த குலதெய்வ வழிபாடு எப்படின்னா ஒரு காவல் தெய்வம் ஐயனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காவல் தெய்வத்துக்குள்ள அம்சத்துக்குரியவராக இருப்பாரு. உங்க குலத்தை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக இருப்பார் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இவங்க பொதுவாக காற்று தத்துவத்துக்குரியதாகவும் இருப்பார் அப்படிங்கிறது. அதனால் இவங்களுக்கு உருவ அமைப்பை விட இவங்க இருக்கிற அந்த குலதெய்வத்துக்கு பக்கத்தில் காற்றுகள் நிரம்பி இருக்கிற பகுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால இந்த குலதெய்வம் சனிக்கிழமை வழிபடுவது மிக சிறந்ததாக இருக்கும். சனிக்கிழமை நேர அளவு அதிகாலையில இருந்து 10 மணி 11 மணிக்குள்ள நீங்க சூரியன் உச்சி பொழுதுக்கு வர்றதுக்குள்ள நீங்க குலதெய்வ வழிபாடை முடிச்சிடணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த குலதெய்வ வழிபாடு இந்த வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பைனான்ஸ் விஷயத்துல உங்களுடைய விஷயமே பைனான்ஸ் தான். பைனான்ஸ் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் அந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதையெல்லாம் நம்ம சேர்ந்து வழிபாடு பண்ணும்போது பெண்கள் சாபம் நிறைந்த இடமாக இருக்கிறதுனால இங்க இந்த குலதெய்வத்தை நீங்க இறுக்கமாக பற்றி கொண்டு இந்த குலதெய்வத்துக்கு உணவு படையல் ரொம்ப முக்கியம். இந்த உணவு படையலை கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பெண்கள் சாபத்துக்குரியது. உங்க குடும்ப பெண்கள் சபித்து கொண்டே இருக்கக்கூடிய பெண்களாக இருப்பார்கள். அந்த சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்கும். மாயையின் அளவை தோற்றுவிக்கக்கூடிய இந்த இடம் மாயையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இந்த குலதெய்வ வழிபாடால் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு அற்புத சக்தியாகவும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய இது உண்டு. ஒரு இடக்கு முடக்கான விஷயங்கள் நிறைய உண்டு. அதே மாதிரி தவறான உறவுகளால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். இதனால நாங்க உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது இதெல்லாம் உங்ககிட்ட நீங்கக்கூடியதாக ஒரு மாற்றம் வரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கறத எடுக்கலாம். ஆனா குலதெய்வம் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த குலதெய்வ அமைப்பு நான் சொன்ன அமைப்பில் இருக்கணும். நான் சொன்ன அமைப்பில் இல்லைன்னா அந்த மாதிரி அமைப்புள்ள கோயில்களை தேர்ந்தெடுத்து அந்த கோயில்களுக்கு போய்கிட்டே இருங்க. இது எந்த மாத அளவில் நீங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குலதெய்வம் கும்பிட வேண்டிய மாதம் மாசி மாதம். மாசி மாதத்துல நீங்க இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருக்கணும்னா இந்த மாசி மாதத்தில் குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அந்த மாசி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கணவன் மனைவி மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படும் தன்மையெல்லாம் குறையும். அதனால இந்த குலதெய்வ பக்கத்தில் சித்த மருத்துவம், சித்தர்கள் கூடிய இடம் இதெல்லாம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த இடத்திற்குள்ள மகிமை கூடிதான் இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரி, இந்த குலதெய்வத்தில் நீங்க மாசி மாதம் வணங்குங்க, சனிக்கிழமை வணங்குங்க. காலை சூரிய உதய பொழுதை எடுத்து உச்சி பொழுது வருவதுக்குள் நீங்க குலதெய்வ வழிபாடை முடிச்சுக்கணும். இப்படி நம்ம சொல்லிட்டு வரும்போது டேட் எந்த தேதியும் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். மாசி மாசத்தில் எடுத்துக்கோங்க. தேதி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி 17ஆம் தேதி, அப்புறம் 17ஆம் தேதி, 8ஆம் தேதி, அதேதான் 17ஆம் தேதி, 8ஆம் தேதி, அதுக்கப்புறம் 26ஆம் தேதி. இந்த தேதிகள் உங்களுக்கு சிறந்த தேதியாக உங்கள் குலதெய்வ வழிபாடுக்குள்ள தேதியாக இருக்கலாம். இது போக
இதெல்லாம் போக 4ஆம் தேதி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். 4ஆம் தேதி, 22ஆம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு வலிமை வாய்ந்த தேதியாக எடுத்துக்கோங்க. இந்த உங்களுக்கு 2, 3 தேதி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கு. 4, 22ஆம் தேதி, 13ஆம் தேதி. 13ஆம் தேதியை நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனால 4ஆம் தேதி, 22ஆம் தேதியே ரொம்ப பவர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இந்த வழிபாடுகள் பண்ணும்போது உங்க வீட்டில் உள்ள பூர்வீக சாபங்கள், மூதாதிர்களா வந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத எடுக்கலாம். இந்த குலதெய்வத்தை நான் வீட்டுல வச்சு வழிபடுறதா இருந்தால் எப்படி வழிபடணும்? வீட்டுல வச்சு வழிபடுறதா இருந்தா முதல்ல காலையில அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சூரியனுக்கு வேண்டிய எல்லா இதுவும் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூரியனுக்கு தீபாராதனை காட்ட எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள் குலதெய்வ வழிபாடுகளை நீங்க எடுத்துட்டு வருவது சிறப்பாக இருக்கும். இந்த குலதெய்வம் பிரபஞ்ச தொடர்புடைய குலதெய்வ வழிபாடாக இருப்பது சிறந்ததாக இருக்கும். அதனால சூரியனுடைய இதை பார்த்துட்டுக்கு அப்புறவு சூரிய வெளிச்சத்தில் வச்சுதான் குலதெய்வ படையலை வைக்கணும். சூரிய வெளிச்சம் நீங்க வைக்கிற படையலுக்கும் நீங்க வைக்கிற பூஜைகளுக்கும் சரியாக இருக்கும். அதனால சூரிய வெளிச்சம் படுற அளவுக்கு நிலவாசலுக்கு வெளியில வைத்து பூஜைகள் புனஸ்காரம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இதுல நீங்க பயன்படுத்த வேண்டிய பூக்கள் என்னன்னா எல்லா வண்ண பூக்களும் பயன்படுத்தலாம். அதாவது கனகாம்பரம் எல்லா வண்ண பூக்களும் பயன்படுத்தலாம். இதுல முக்கியமான பூக்கள் என்னன்னா நம்ம இரவு நேரத்தில் பூக்களை வைத்து அலங்காரம் பண்ணுங்க. அலங்காரம் பண்ணிட்டு காலையில அதை பூஜை பண்ணுங்க. நீங்க போடுற கோலத்தில் பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணுங்க. இதெல்லாம் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கான். எல்லா குலதெய்வத்துக்கும் சக்கரை பொங்கல் மிக 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 முக்கியமான நைவேத்தியம். அதனால சக்கரை பொங்கல் நைவேத்தியம் வைத்து சாமிக்கு கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால இரவு நேர பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணிட்டு காலையில் பூஜை பண்ணும்போது அது ரொம்ப விசேஷமான அந்த பூக்களுக்கு ரொம்ப வசீகரிக்கும் தன்மையாக இருக்கும். அதனால இரவு பூக்கள் வைத்து அலங்கரிக்கும் போது உங்களுக்கு குலதெய்வமே உங்களுக்கு வீட்டுல உட்கார்ற மாதிரி வந்துடும். அப்புறம் சூரிய உதயமானோன்னா அது உயிர் சத்து பற்று அது ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுக்கு அருளாசிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால பூக்களுடைய அலங்காரம் இங்க முக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். அதனால சூரிய வெளிச்சத்தில் உங்களுடைய தேதி 4, 22 அப்புறம் 8, 17, 26 இந்த நாட்களை நீங்க குறித்து வைத்து இந்த நாட்களில் சனிக்கிழமை உச்சி பொழுது வருவதற்குள் சூரிய உதயத்திலிருந்து உச்சி பொழுது வருவதற்குள் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த குலதெய்வ வழிபாடில் நிறைய மாற்றங்கள் உங்கள் வேலை வாய்ப்பு விஷயத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது ஃபைனான்ஸ் விஷயம் எல்லாத்திலும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த குலதெய்வ வழிபாடு இருக்கிறது. இந்த குலதெய்வ வழிபாடு சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கோயில வச்சு நான் கும்பிட முடியல அப்படின்னா நான் சொன்ன கிழமையில் உச்சி பொழுது வருவதற்குள் பூஜைகள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா குலதெய்வம் முழுமையான அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த முழுமையான அனுகிரகத்தில் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் வாக்கு வளம் எல்லாமே பெருகக்கூடியதாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்றதில் சிறிதும் ஐயம் இல்லை. சின்ன விஷயங்கள் நான் சொல்வது ரொம்ப எளிமையான விஷயங்கள். இந்த எளிமையான விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை செஞ்சு நீங்க பயன்பெற்று இருந்தீங்கன்னா வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.